அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800-8000. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா முபாரக். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். விடுமுறைக்கு போகக்கூடிய அன்பார்ந்த உறவுகளே, தயவு செய்து ரொம்ப கவனம். தற்போது நிலவக்கூடிய சூழ்நிலை காரணமாக ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் வீதிகளை கடக்கும்போது தயவு செய்து வீதி கடவைகளில் மட்டும் வீதிகளை கடங்க. இப்படி குறுக்காமல் இருக்கா ஓடினீங்கன்னா 75 தினார் அபராதம் உங்களுடைய பத்தாக்காவில் வந்தடையும். அதை கட்டி முடிச்சாதான் நீங்கள் நாட்டுக்கு கூட போக இயலும். அதே மாதிரி இரத்த தான முகாம் பற்றி சிலர் எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, இன்னைக்கா போகிறது அப்படின்னு. இல்லை மக்களே, வார வெள்ளிக்கிழமை, அதாவது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை ஜூலை 17 இன்னைக்கு இல்லை, எதிர்வரும் வெள்ளிக்கிழமை. லீவு போடலைன்னா அடுத்த வாரமே போட்டுக்கோங்க. ஒரு இரத்த தான முகாமில் இரத்த தானத்தை பண்ணி ஒரு நன்மையை தேடிக்கொள்ளுங்க. பார்க்கலாம் அனைத்து செய்திகளை. முதலாவதாக குவைத்துடைய டினார் மதிப்பை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1069 ரூபாய் 97% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 307 ரூபாய் 12% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 887 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 34 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 764 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 182 ஃபில்ஸ். குவைத்துடைய மன்னர் மற்றும் அபுதாபியின் இளவரசர் சந்திப்பு நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. அதை அடுத்து குவைத்துடைய சில பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகள் பற்றியும் நடைமுறைக்கு வந்திருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி $76.3 குவைத்துடைய மசகு எண்ணெய் மீண்டும் உச்சத்தை தொட்டிருக்கின்றது. தொடர்ந்தும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியான நாட்களில். அதே போல் தற்போதைய யுத்த சூழல், தொடர் தாக்குதலால் மீண்டும் மீண்டும் ஒரு அமைதியின்மை அரபு நாடுகளில் ஏற்பட்டு வரக்கூடிய சூழல் ஏற்பாடு என்ன மாதிரி ஆகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பஹ்ரைன், குவைத் மற்றும் ஜோர்டன் 3 நாடுகளில், கத்தார் உட்பட 3 நாடுகளில் இந்த தாக்குதல் பதிவாகி இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா உடனடியாக கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் நாடுகள் தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவசர குழு ஒன்று கூடியிருக்குது. முக்கியமான சில தீர்மானங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. எதிர்வரும் நாட்களில் இது சம்பந்தமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றிய பேச்சுவார்த்தை உள்துறை அமைச்சரும் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா துணை பிரதமரும் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர்கள் ஒன்றிணைந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்குது. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள்லையாவது அமைதியான சூழல் நிலவுதா அப்படின்னு. அதே மாதிரி நேற்றைய தினம் குவைத் நாட்டுக்குள்ளே வந்த மிசைல்களுடைய எண்ணிக்கை பற்றிய தகவலையும் வெளியிட்டிருந்தாங்க. ஒரு க்ரூஸ் மிசைல், 3 பேலஸ்டிக் மிசைல், 10 ட்ரோன்கள் வந்ததாக தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம்
இந்த பீஸ் விழுகிறதுல, அதாவது மேலே அவங்க வானத்திலே வச்சு அதை செயலிழக்கம் செய்யும்போது அதிலிருந்து வரக்கூடிய பாகங்கள், உடைந்து விழக்கூடிய பாகங்களால் பார்த்திங்கன்னா காயங்கள் ஏற்படும், உயிரிழப்புகள் ஏற்படும் என்றது கடந்த காலங்கள்லேருந்து நம்ம பார்த்தோம். நேற்றைய தினம் கூட ஒருவருக்கு வந்து காயம் ஏற்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தற்போதைக்கு அவருடைய நிலைமை சீராக இருப்பதாக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். பார்த்திங்க தானே, எங்கெங்கே கூரையை கூட உடைச்சிக்கிட்டு வந்து விழுந்திருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி டிராஃபிக் க்ளோஸ், ஹபீப் ஸ்ட்ரீட், ஏர்போர்ட் செல்லக்கூடிய ரோடு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரியாத் ஸ்ட்ரீட் 3 நாளைக்கு மூடுறாங்க. அதே மாதிரி கோயத்துடைய சால்மியா பகுதியில் இருக்கக்கூடிய அம்மான் ஸ்ட்ரீட் வந்து 3 நாளைக்கு, அதாவது சண்டே வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மூடுவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் கிட்டத்தட்ட 3.4 மில்லியன் தினார்கள் பண மோசடியில் 3 எஜிப்திய நாட்டவர்களுக்கு 7 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி தோஹா ஜங்ஷன் ஜஹராவில் பார்த்திங்கன்னா செக் பாயிண்டில் போலீஸ் அதிகாரிகள் சோதனையிட்டு இருக்கும்போது ஒரு நபர் சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறதாக அறிந்து செக் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கிட்ட வந்து போதைப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு தினார் மட்டும்தான் டெலிவரி சார்ஜஸ் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணினால் அதிகமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. டெலிவரி கம்பெனிகளுக்கு புதிய சட்டம் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்திலிருந்து. அதே போல் 11,700 ரெசிடென்சி வயலேட்டர்ஸ் கடந்த 2025 மட்டும் மொத்தமாகவே 3.16 மில்லியனாக பர்மிட்டுகள் அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குவைத்திகளுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் அனுமதி வந்து ஹோய்த்தி அப்ளே, அதாவது குவைட்டி மொபைல் ஐடி அப்ளே கிடைக்குது. அதே மாதிரி உங்களுடைய சஹல் அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ரெசிடென்ஸ் பெர்மிட், அதாவது உங்களுடைய குடியுரிமை பெர்மிட்டை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் குவைத்துடைய பல பகுதிகள்லையும் தொடர்ந்தும் அதிரடியான சோதனைகள் குவைத்துடைய மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி, குவைத்துடைய வணிக வர்த்தக அமைச்சகத்துடைய அதிரடியான சோதனை. அதே போல் பார்த்திங்கன்னா ஃபர்வானியாவில் ஒரு கடை ஒன்று போய் சோதனையிட்டிருக்கிறாங்க. கடைகளில் உணவுகளை சாப்பிடக்கூடியவங்க, மெஸ்களில் உணவுகளை சாப்பிடக்கூடியவங்க அந்த இடம் சுத்தமாக இருக்கா, சுகாதாரமாக இருக்கான்றது கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவு மோசமாக இருக்குதுன்னு. அதே மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய நிலைமையை பாருங்கள். கடைகளில் சாப்பிட்றது அன்ஹெல்த்தி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நிலைமை இருக்குன்னு. இதெல்லாம் விழுந்தாலும் எடுத்து போட்டுட்டு தான் சமைப்பாங்க போல். தயவு செய்து ரொம்ப கவனம் மக்களே. دخلت المواجهة بين واشنطن وطهران مرحلة شديدة الحساسية، حيث تتقاطع الحسابات العسكرية مع الاعتبارات الاقتصادية والسياسية. وبينما يواصل الطرفان توجيه رسائل القوة، يبرز السؤال: أي المسارات سيفرض نفسه أولاً؟ حرب واسعة أم ردع متبادل أم مفاوضات تكتب تحت وطأة النيران؟ في كل مرة يضربوننا فيها سنرد بضربات تعادل 20 ضعفاً. انتصرنا عسكرياً بالفعل، وهم يرغبون بشدة في إبرام اتفاق. لست متأكداً مما إذا كانوا جديرين بإبرام الاتفاق، ولا أعرف ما إذا كانوا سيلتزمون به. تلك هي المشكلة. وبالرغم من التصعيد الأخير وتبادل الضربات وتصاعد التهديدات لأمن الملاحة في مضيق هرمز، يدرك الطرفان أن كلفة الحرب الشاملة ستكون باهظة اقتصادياً وعسكرياً، خصوصاً في ظل حساسية أسواق الطاقة وأمن الملاحة الدولية. لذلك يرى الباحثون أن التصعيد الحالي يحمل سمات الردع بالقوة، حيث تستخدم الضربات العسكرية والرسائل الميدانية ورقة ضغط لانتزاع مكاسب سياسية، لا كمدخل حتمي لمواجهة إقليمية أوسع. يحتفظ الرئيس ترامب بخيارات عديدة، حيث أنه أكد أن على إيران أن تدرك أن مضيق هرمز الشريان الحيوي الذي ننقل عبره جزءا كبيرا من طاقة العالم يجب أن يظل مفتوحا، والنفط والغاز سيستمران في التدفق إلى الشعب الأمريكي، وإذا حاولوا إغلاق المضيق فسيواجهون ردا عسكريا أمريكيا. هذه هي القاعدة.
وبينما تؤكد واشنطن أن تحركاتها تهدف إلى حماية مصالحها وردع أي تهديد لقواتها وحلفائها، ترى طهران أنها تمارس حقها في الرد على ما تصفه بالاعتداءات الأمريكية. وتشير التحليلات السياسية إلى أن الأطراف المعنية تسعى إلى تعزيز مواقعها قبيل أي استحقاق سياسي أو تفاوضي جديد، دون الانجرار إلى حرب شاملة لا يمكن التنبؤ بتبعاتها. تعتمد الإدارة الأمريكية سياسة الضغط العسكري المقترن بالدبلوماسية والتفاوض، هذا مع استمرار سياسة الردود المحدودة من الجانبين، فيما تبقى احتمالات التصعيد قائمة إذا اتسعت دائرة الاشتباك، وهو ما يجعل المنطقة أمام مرحلة دقيقة تتداخل فيها الحسابات العسكرية مع المصالح الاقتصادية والسياسية. داليا الكومي، قناة الأخبار، برنامج ملفات ساخنة، واشنطن. يعطيكم العافية. خدمة التوقيع الإلكتروني هي خدمة مقدمة من الهيئة العامة للمعلومات المدنية عبر تطبيق هويتي. في السابق عشان تفعل هذه الخدمة كنت تحتاج تروح حق أقرب جهاز خدمة ذاتية حق التفعيل، لكن اليوم كل اللي تحتاجه بطاقتك المدنية وجوازك وتليفونك. تابعوا الفيديو إلى النهاية عشان نتعرف على خطوات التفعيل خطوة خطوة. في البداية ادخل على تطبيق هويتي، اضغط على قائمة الخيارات تفعيل التوقيع الإلكتروني، ثم اضغط على متابعة. ادخل الرقم السري، ثم قرب بطاقتك المدنية من هاتفك لقراءة شريحة ال NFC. سننتقل بعدها لقراءة جواز السفر حسب التعليمات الموضحة. بعد قراءة بيانات الجواز نتأكد من صحة المعلومات ونضغط على قراءة جواز السفر. قرب جواز سفرك من الهاتف بالطريقة الصحيحة، ثم الموافقة على الشروط والأحكام والضغط على التالي. ثم سننتقل لقراءة بصمة الوجه. بعدها سيتم إرسال OTP لاستكمال عملية التفعيل، وبعدها سيتم تفعيل خدمة التوقيع الإلكتروني بنجاح. مثل ما شفنا في الخطوات بسيطة وسهلة، ونود أن ننوه بأن هذه الآلية متاحة للكويتيين في هذه المرحلة كمرحلة أولى، على أن يتم توفيرها للجميع في قادم الأيام. الهيئة العامة للمعلومات المدنية تسعى دائما لتسهيل خدماتها وتطوير كافة معاملاتها الإلكترونية. كشف المندوب الدائم لدولة الكويت لدى الأمم المتحدة والمنظمات الدولية الأخرى في جنيف السفير ناصر الهينا اليوم عن عقد مندوبي دول مجلس التعاون لدول الخليج العربي اجتماعا طارئا لتدارس الأبعاد الأمنية والسياسية المترتبة على العدوان الإيراني الغاشم الذي استهدف منشآت حيوية ومرافق مدنية آمنة في دولة الكويت وعدد من الدول الخليجية. وفي السياق أكدت دول مجلس التعاون على التضامن الكامل بين دولها ووقوفها صفا واحدا للتصدي لهذه الاعتداءات، ومشددة على أن أمن دول المجلس كل لا يتجزأ، وأن أي اعتداء تتعرض له أي دولة عضو هي أو هو اعتداء مباشر على كافة دول المجلس وفقا للنظام الأساسي لمجلس التعاون واتفاقية الدفاع المشترك، كما أكدت على حق دول المجلس في الدفاع عن نفسها ووفقا للمادة 51 من ميثاق الأمم المتحدة التي تكفل حق الدفاع عن النفس للدول فرديا وجماعيا في حال تعرضها للعدوان، واتخاذ كافة الإجراءات التي تحفظ سيادتها وأمنها واستقرارها.